Good evening, praise Lord. Welcome to this video. நிறைய வீடியோஸில் சொன்னது போல் எனக்கு கணவர் வந்து எனக்கு நிறைய பட்டப்பெயர்களை நிக் நேம்ஸு வச்சு அது எங்கிட்டயே சொல்லவும் சொல்லுவார் நிறைய கதைகளை. அதாவது கடைசியில் நானே வெறுத்து போய் கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அந்தளவுக்கு காதே புளிச்சு போகிற மாதிரி கதை சொல்வார். என்னோட டைம் வேஸ்ட் ஆனதுக்கு காரணம் இதுமாரி கதை கேட்ட நான் இருந்தது தான். அதாவது என்னுடைய ஜெப நேரங்கள் அதெல்லாம் வந்து விட்டுட்டு நான் மாதிரி ஸ்டோரிஸ்க்கு நான் செவி கொடுத்துட்டு இருந்தது வந்து என்னை ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடுச்சு. அதில் ஒரு முக்கியமான பட்ட பெயர் என்னென்னா வந்து மூதாட்டி அப்படிங்கிறது தான். அதாவது மூதாட்டின்னு என்ன தான் அவர் சொல்கிறாரு, ஆனால் டிஸ்க்ளைமர் போட்டு வேற யாரையோ பற்றி கதை சொல்வார். வேற யாரோ ஒருத்தர் மூதாட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு, ஆனால் என்ன தான் சொல்கிறாரு. ஏன்னா வந்து நான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை போல் நான் வந்து இல்லையாமா. என்னுடைய தாட் ப்ராசஸ் அப்படி இல்லையா அவருடைய கணிப்பில். நான் வந்து அந்த மாதிரி கோயில் குளம் அப்படின்ட்டு நான் இருக்கணும், அதனால நான் மூதாட்டியம் அவர் சொல்கிறாரு. நான் இவங்கெல்லாம் வந்து சரி யங்ஸ்டர்ஸ் தான், கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கிறாங்க. சொல்லக்கூடிய கதைகள் வந்து காது கேட்கும்படியாக இல்லை. அதான் என்னுடைய ப்ராப்ளம். அதுதான். யாரோ காயத்ரி இருந்தாலாம், ட்ரெயினில் அவளோட லவர் போயிட்டு இருந்தாராம், அவருக்கு வந்து தின்பண்டங்கள் எடுத்து போய் அவர் கொடுப்பாளாம். இது ஒன்று. இந்தமாரி கதை, வெட்டி கதை. எப்பவுமே உதடுகளின் பேச்சு வந்து வறுமையை தான் தரும். அப்புறமா வந்து காசுக்கு எனக்கு பத்தலை சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட போய் சண்டை போட்ட கதை. எங்கேயோ ஒளிஞ்சிருந்து ஓடுவாங்களாம், எல்லாருமே திடீர்னு ஓடி போய் கத்துன்னு கத்துவாங்களாம். அதில் என்னென்னா அந்த கடைசியில் இவருக்கு ரோடு நாய் அப்படின்ட்டு மற்ற கசின்ஸ் எல்லாம் பேர் வச்சிட்டாங்க, ரோடு நாய் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ரோட்லேயே இருப்பாங்க. அப்புறமா வந்து பெட்ரோலுக்கு காசு இல்லை, வண்டி வந்து சிக்னல்லே வந்து நின்றுடும், சிக்னலில் வந்து ஆஃப் ஆகிடும், நீங்கள் திரும்ப இறங்கி ஸ்டார்ட் பண்ணணும். அதுமாரி இதெல்லாம் நான் ரொம்ப பொறுமையாக நான் சகிச்சுட்டு இருந்தேன். அதனால் என்னுடைய பெயர் மூதாட்டி. பொறுமையாக சகிச்சுட்டு இருந்ததுனால சண்டை போட்டு கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தினாக்கா ஸ்டூபிட் ஓல்டு இடியட்டு அப்படின்ட்டு சத்தம் போட்டால் நான் வந்து நல்ல பொண்ணான், பொறுமையாக இருக்க, பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து மூதாட்டியான். இங்கே மற்ற கல்லூரி ஆசிரியர்கள் அவங்க ஒய்ஃபெல்லாம் பற்றி இவங்க அடிக்கிற கமெண்ட்டை கேட்டிங்கன்னா காதுலேருந்து ரத்தம் வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அன்னார் ஒய்ஃபு வந்து பசுமாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது கூட டிஸ்க்ளைமர் போட்டு என்ன தான் அவர் சொல்கிறாரு. அது மாதிரில என்னென்னமோ எல்லா பட்டப்பெயர்களை வச்சு அவர் சொல்லக்கூடிய கதைகள். அது வந்து என்ன தான் அது கடைசியாக அல்லது இனிமேல் அவர் அப்படி என்னை வந்து கொடுமைப்படுத்த போகிற கதையை வந்து அவர் அதுமாரி எங்கிட்டயே அவர் தீர்க்க தரிசனமாக அவர் சொல்கிறாரு. ஸோ கடவுளே என்ன சொல்கிறார், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவரை கூப்பிட்டு உனக்காக ப்ரேயர் பண்ண சொல்லு அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. ப்ரேயர் பண்ணாக்கா ஒரு வேளை கர்த்தர் குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்முடைய பாவத்தினால்தான் நமக்கு சகல விதமான துன்பங்கள், நோய்கள் அதெல்லாம் வருது. அதை நான் பிலீவ் பண்ண அதுக்காக நான் மூதாட்டி கிடையாது. நான் அதை பிலீவ் பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, ஞான ஸ்நானமும் நான் அதனால எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு நோய் வந்து வர்றதில்லை. நீங்கள் வந்து பாவத்திலே ட்ரிங்கிங், ரெவலிங், அன்க்ளீன்னஸ், சாபத் பிரேக்கிங்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தலைப்புறா பலட்சயமாகவும் நோவாகவும் இருக்குது. அதுக்கான க்யூர் தான் வந்து ஞான ஸ்நானம். கர்த்தருடைய வேதத்தை தேடுறதும், கர்த்தருடைய ஞானங்களை தேடுறதும் சும்மாவா அதான்
ஆதாயம் இல்லாமல் செட்டி வந்து ஆத்தோட போக மாட்டான். அது போல் ஒரு 5 வருஷம் நான் அங்கே போய் ஜோயல் பாஸ்டர் கிட்ட படிக்கிறேன், மேற்கொண்டு ஒரு 1.5 வருஷம் வேற போய் படிக்கிறேன். அப்படின்னா வந்து ஆதாயம் இல்லாமலாம் நான் போய் படிக்கிறேன். அதுக்கு என்னை வந்து மூதாட்டிங்கிறதும் பைத்தியங்கிறதும் ஆவி ஆவிங்கிறதும் வஞ்சிக்கிற ஆவிங்கிறதும் அது தெரியாத. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து யூத்தான ஆளாம், நான் தான் வந்து மூதாட்டியம். அதுமாரி காரியங்கள் தெரியல அப்படிங்கிறதுனால அவங்க யூத்தாக தெரியுறாங்க. காரியங்கள் தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஞானம் இருக்குங்கிறதுனால நான் மூதாட்டியாக அவங்களுக்கு தெரிகிறேன்.